வணக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் என்ன அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி, அதாவது உலோகவியலின் மின்வேதி தத்துவங்கள் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி பார்த்தோம், வெப்ப இயக்கவியலின் மின்வேதி தத்துவங்கள். அதில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, ஒரு மெட்டல் ஆக்சைடிலிருந்து மெட்டலை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். அது எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பட் ஒரு ஆக்டிவ் மெட்டல் எடுத்துக்கோங்க, சோடியம் பொட்டாசியம் இருக்கா. ஸோ அந்த ஆக்டிவ் மெட்டல் ஆக்சைடிலிருந்து நீங்கள் மெட்டலை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு கார்பன் அப்படிங்கிற தெர்மோடைனமிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் அதை செப்பரேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ஆக்டிவ் மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற மெட்டலோட ஆக்டிவை காட்டிலும் அதிகமான ஆக்டிவ் நேச்சர் கொண்ட ஒரு மெட்டலை நம்ம போட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த மெட்டல் ஆக்சைடிலிருந்து நம்ம மெட்டலை செப்பரேட் பண்ணி எடுக்கணும். கன்ஃபியூஷனாக இருக்கா? சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு மெட்டல் ஆக்சைடு எடுத்திருக்கோம். இப்போ இந்த மெட்டல் ஆக்சைடு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆக்டிவ் கேரக்டர் இருக்கும்ல, ஆக்டிவ்னஸ் அதாவது வினைதிறன் இருக்கும்ல. இதை காட்டிலும் அதிகமான வினைதிறன் கொண்ட இன்னொரு மெட்டலை நான் போடுறேன். அது என்ன பண்ணும்னா, இதில் இருக்கிற இந்த ஆக்சைடை வாங்கிக்கிட்டு மெட்டல் ஆக்சைடா இது மாறிடும். இதை என்ன பண்ணிடும், மெட்டலா கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது உலோகமா நமக்கு என்ன பண்ணி கொடுத்துரும், கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போ இதோட வினைதிறனை காட்டிலும் இதுக்கு வினைதிறன் எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுதான் இந்த ப்ராசஸ். அப்போ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல்ல நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், இல்லை என்ன ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, del G naught is equal to minus NF E naught. So del G naught இங்கிறது என்னது, standard change in free energy. So என்னங்கிறது என்னது, electrons, number of electrons used in reduction. So நம்ம ஒரு ஒடுக்க வினையில பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. Fங்கிறது ஃபாரடே. E naught அப்படிங்கிறது என்னன்னா, எலக்ட்ரோட் பொட்டன்சியல், மின்முனை மின்னழுத்தம், மின்வேதி மின்னழுத்தம் அப்படிங்கிறேன். ஸோ இது எலக்ட்ரோட் பொட்டன்சியல். ஸோ இதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ E naught வேல்யூ பாசிட்டிவா இருக்கு, அதாவது அதிகமாகிட்டே இருக்கு, பாசிட்டிவா இருக்குன்னா இங்க நெகட்டிவ் சைன் கொடுத்திருக்கேன். அப்ப del G naught வேல்யூ எப்படி இருக்கும், நெகட்டிவ்ல இருக்கும். del G naught வேல்யூ நெகட்டிவ்ல இருந்துச்சு, அதாவது del G naught வேல்யூ நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பெசிஃபிக்கா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் வாங்க. அப்ப del G naught வேல்யூ ஹையஸ்ட் நெகட்டிவா இருக்க அந்த ரியாக்ஷன் should be ஸ்டேபிள், அதிகமான நிலைப்புத்தன்மை கொண்டிருக்கும். அது ஒரு தன்னிச்சையான வினை, அதாவது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இப்போ நான் இந்த மெத்தட் சொன்னேன் பார்த்திருக்கீங்களா, இது ஞாபகம் இருக்கா? ஒரு மெட்டல் ஆக்சைடு நீங்க எடுக்கிறீங்க, அந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற மெட்டலோட ரியாக்டிவிட்டியை விட அதிகமான ரியாக்டிவிட்டி கொண்ட ஒரு மெட்டலை என்ன பண்றீங்க, இதுக்குள்ள போடுறீங்க. இது என்ன பண்ணும், இந்த மெட்டல் ஆக்சைடில் இருக்கிற அந்த ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு இது மெட்டல் ஆக்சைடா ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த மெட்டலை என்ன பண்ணிரும், உங்களுக்கு தூய உலோகமா, அதாவது ஒரு இம்பியூர் மெட்டல் தான் கிடைக்கும், மெட்டலா கொடுத்துரும் அப்படிங்கிறோமா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கிறீங்க, ஒரு Ag+ அக்வஸ் சொல்யூஷன் எடுக்கிறீங்க. ஏதோ ஒரு மெட்டல் சல்ஃபேடோ இல்லை மெட்டல் கார்பனேட்டோ, மோஸ்ட்லி மெட்டல் ஆக்சைடில் தான் எடுப்பாங்க. ஸோ இது ஒரு அக்வஸ் சொல்யூஷனில் இருக்கு. இப்போ இதை காட்டிலும் கார்பன் அதிக வினைத்திறன் கொண்டது, அதாவது ஹைலி ரியாக்டிவ். இப்போ இது நம்ம இதில் போடுறோம். அப்போ என்ன ஆகும், இதுக்கு கார்பன், அதாவது கார்பன் பாருங்க, காப்பர் என்ன பண்ணும், தாங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை இந்த சில்வருக்கு டொனேட் பண்ணிட்டு சில்வரை உங்களுக்கு மெட்டலா மாத்திட்டு இது அக்வஸ் சொல்யூஷனா மாறிடும். இப்போ காப்பரை காட்டிலும் ஹைலி ரியாக்டிவ் யார் அப்படின்னா இந்த ஜிங்க். இப்போ இந்த காப்பர் சொல்யூஷன்ல இந்த ஜிங்க் ஆட் பண்ற மூலமா என்ன ஆகும், ஜிங்க் எலக்ட்ரானை காப்பருக்கு டொனேட் பண்ணிட்டு இந்த காப்பரை மெட்டலா மாத்திட்டு இந்த ஜிங்க் அக்வஸா மாறிடும். ஸோ இதுதாங்க. அப்போ ரியாக்டிவிட்டி கேரக்டர் யாருக்கு ஒரு ஆர்டர் எழுதுவோமா? ஸோ என்ன வரும், சில்வரை காட்டிலும் காப்பர் ஹைலி ரியாக்டிவ், காப்பரை காட்டிலும் ஜிங்க். ஓகேவா, இதான ரியாக்டிவ். அப்போ நீங்கள் ஒரு Ag+ அக்வஸ் சொல்யூஷனில் காப்பர் போட்டால் காப்பர் என்ன ஆயிரும், அக்வஸ் சொல்யூஷனாக மாறிடும். இந்த காப்பர் அக்வஸ் சொல்யூஷனை நீங்கள் ஜிங்க் போட்டிங்கன்னா ஜிங்க் அக்வஸ் சொல்யூஷனாக மாறிடும். ஸோ இதுதாங்க ரியாக்ஷன்ஸ். இதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம், அதாவது அலுமினியத்தின் மின்வேதி பிரிப்பு முறை. இதில் பெஸ்ட் என்னன்னா Hall-Heroult ப்ராசஸ், ரொம்ப 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 முக்கியமானதுங்க. இப்போ இதில் என்ன எடுக்கிறாங்கிறத ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மாதிரி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அயான் டேங்க் லிங்க்டு வித் கார்பன், அதாவது ஒரு அயான் டேங்க் எடுத்துக்கிறாங்க, அதில் கார்பன் ஃபுல்லாக கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ அந்த அயான் டேங்க் என்னவோ ஆக்ட் பண்ணுது,
கேத்தோடா, அதாவது நேர்மின் வாய் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த கார்பன் என்னவா ஆக்ட் பண்ணுது? ஆனோடு, எதிர்மின் வாய்ங்கிறாங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கேத்தோடு ஆனோடு. எப்பயுமே ஆனோடில் ஆக்சிடேஷன் தான் நடக்கும், கேத்தோடில் ரிடக்ஷன் தான் நடக்கும். ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஆக்சிஜன் ஏற்றம், ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆக்சிஜன் ஒடுக்கம். அப்போது கேத்தோடில் எப்பயுமே என்ன தான் நடக்கும்? ஆக்சிடேஷன் தான் நடக்கும். ஆனோடில் எப்பயுமே ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடில் எப்பயுமே ரிடக்ஷன் தான் நடக்கும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, ஒரு சின்ன கண்டெய்னர், என்னது ஒரு அயன் டேங்க் எடுத்துக்கிறாங்க, அது வந்து கார்பனில் கோட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்குள்ளே என்ன எடுக்கிறாங்கன்னா 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா ஃப்ரம் பாக்சைட் ஓர். ஒரு பாக்சைட் ஓர்ல இருந்து 20% அலுமினா சொல்யூஷன் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறாங்க. அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க? மோல்டன் கிரையோலைட் இன் எலக்ட்ரோலைசிஸ் சேம்பர். அந்த சேம்பரில் ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து என்ன இருக்குது? உங்களுக்கு சொல்யூஷன் ஃபார்மில் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது சொல்யூஷன் ஃபார்மில் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அதோட மெல்டிங் பாயிண்ட்டை காட்டிலும் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஹீட் பண்ணியிருக்கணும். அப்போ எவ்வளவு டிகிரி செல்சியஸ், அதாவது எவ்வளவு டிகிரி டெம்பரேச்சர் அது மெயின்டைன் பண்றாங்கன்னா 1270 கெல்வின்ல அதை மெயின்டைன் பண்றாங்க. அதோட சேர்த்து என்ன ஆட் பண்றாங்கன்னா 10% கால்சியம் குளோரைடு இஸ் ஆடட். இதை ஏன் ஸ்பெசிஃபிக்கா ஆட் பண்ணணும்னா அதோட மெல்டிங் பாயிண்ட்டை கம்மியாவே மெயின்டைன் பண்ணும். யாரு? இந்த கால்சியம் குளோரைடு இந்த மிக்சரோட மெல்டிங் பாயிண்ட்டை வந்து அப்படியே கம்மியாவே மெயின்டைன் பண்ணும், அதுக்கு ஆட் பண்றாங்க. மற்றபடி வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இப்போ எவ்வளவு டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகுது? 1270 கெல்வின்ல மெயின்டைன் ஆகுது. இப்போ உள்ள ரியாக்ஷன்ஸ் நடக்கும்ல, என்னென்ன ரியாக்ஷன்ஸ் அப்படியே ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் Al2O3 இதான எடுக்கிறாங்க. இது எப்படி அயனைஸ் ஆகும்? 2Al3 plus 3O2 minus. ரொம்ப ஈஸிங்க ஞாபகம் வச்சுக்கிறது. Al2O3 இந்த 2 அப்படியே கீழே இருக்குங்க, இந்த 3 அப்படியே கீழே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பிளஸ் வரும், அடுத்து மைனஸ் வருமா? பவரில் கொடுங்க. இது அப்படியே மேலே போனால் +3, இது அப்படியே இங்கிட்டு போனால் 2 மைனஸ். கரெக்ட் தானே? அவ்வளோதான். இங்கே எத்தனை Al இருந்துச்சு உங்களுக்கு? டோட்டலாக 2 இருக்கா? அப்போ 2. எத்தனை O இருக்குது? 3 இருக்குது, 3. அவ்வளோதான். இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? சிம்பிளாக இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். அப்போ இப்படி பிரியுது. இப்போ 2 இது இருக்குது. ஒன்று கேத்தோடில் நடக்கிற ரியாக்ஷன், அடுத்து ஆனோடில் நடக்கிற ரியாக்ஷன். கேத்தோடுங்கிறது எதிர்மின் வாய். அங்கே என்ன நடக்குதுன்னா கேத்தோடில் என்ன நடக்கும்னு நான் சொன்னேன்? ரிடக்ஷன். இப்போ இது எலக்ட்ரான்ஸை வச்சு நம்ம பேச போகிறோம். ஒரு ஆக்சிடேஷனில் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இது கெயின் ஆஃப் எலக்ட்ரான். கரெக்ட் தானே? அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்க, கேத்தோடில் Al3 பிளஸ் எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு அலுமினியமாக மாறுது. இந்த லிக்விட் ஸ்டேட்டில் மோல்டன் ஸ்டேட்டில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போது 2Al3 பிளஸ் 6 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு, ஒரு Alக்கு 3 எலக்ட்ரான், ஸோ 2 Alக்கு 6 எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுது? உங்களுக்கு அலுமினியமாக வந்து லிக்விடில் கீழே செட்டில் ஆகுது. அடுத்து ஆனோடில் என்ன பண்ணுது? ஆக்சிஜன் 6 ஆக்சிஜன் வந்து 12 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு ஆக்சிஜனாக மாறுது, அதாவது O2 மைனஸ் O2வா மாறுது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கார்பன் கோட் பண்ணியிருக்கோம். இப்போ சின்ஸ் கார்பன் ஆக்ட் அஸ் ஆனோட், இங்கே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க, கார்பன் வந்து ஒரு ஆனோட ஆக்ட் பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆனோட்ங்கிறது என்னது? ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷனோட டெஃபினிஷன் என்ன வரும்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ நம்ம இந்த ரெண்டுமே லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை பார்த்தோம். இப்போ ஆக்சிடேஷனில் இருக்கிற இன்னொரு டெஃபினிஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். கார்பன் எடுத்துக்கிறாங்க, ஆக்சிஜன் ஆட் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒரு மோல் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ஃபார்ம் ஆகும், 2 எலக்ட்ரான் வெளியே போகும். இல்லை ஒரு கார்பனுக்கு 2 ஆக்சிஜன் கொடுக்குறாங்க, 2O2 மைனஸ் கொடுக்குறாங்கன்னா 4 எலக்ட்ரான் வெளியே போகுது, கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டுல எது வேணாலும் நடக்கலாம், அது டிபெண்ட் அப்பான் த ஆக்சிஜன். ஆக்சிஜனை பொறுத்து எது வேணாலும் நடக்கலாம். ஸோ இதுதான் ஓவராலாக நடக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இங்கே எத்தனை எலக்ட்ரான்? 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இங்கே எத்தனை எலக்ட்ரான்? 6 எலக்ட்ரான் இருக்கா? அப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும்னா இதை என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இந்த ஃபுல் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 × 2 4, 6 × 2 12 எலக்ட்ரான்ஸ். அப்போ ரெண்டும் பேலன்ஸ் ஆயிரும். அப்போ 2 × 2 4 அலுமினியம் வரும். அதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே நெட் எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன், அதாவது மின்னார் பகுத்தலின் நிகர வினை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 4Al3 ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன இருக்குது? 6O2 மைனஸ் ப்ளஸ் 3 கார்பனை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டா இங்கே என்ன வருது? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4Al ப்ளஸ்
3CO2 வெளியே போகுது, அதாவது 3 கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. ஸோ இதுதான் ஓவரால் நெட் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு Hall-Heroult ப்ராசஸ். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? அலுமினியம் மெட்டல் கிடைச்சிருச்சு. அப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து நீங்கள் எடுத்த அந்த டேங்க்ல வந்து கீழே போய் செட்டில் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸ்டடி கியூரியஸ் வித் ஸ்மைல். நன்றிங்க.